ஹே காய்ஸ், ஸோ நிறைய பேர் வந்து வரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா கோர்ஸ் முடிக்கிறாங்க, சர்டிஃபிகேஷனும் கிடச்சிருச்சு. பட் அந்த கோர்ஸை வச்சு அவங்க ஜாபுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அவங்க நினச்ச டைமில் வந்து ஜாப் எடுக்க முடியல ஐடியில். இந்த ரீசன் என்னென்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்னா, இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இப்போது 2020, 2021, 2022 இந்த இயர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்தது. அட் த சேம் டைம் ஜாப் சர்ச் பண்ணுற கேண்டிடேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஸோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அவங்க நினச்ச டைமில், நினச்ச பேக்கேஜில், நினச்ச கம்பெனிஸில் அவங்களால வந்து ஈஸியாக வந்து ஜாப் எடுக்க முடிஞ்சுது. பட் when it's come to like 2023, பட் சுச்சுவேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃபர் ஆகிருக்கு. ரெசெஷன் சொல்கிறாங்க, யூஎஸ் பேங்க் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கு, ஃபைனான்ஷியலி ரொம்ப வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, அண்ட் லே ஆஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம லாஸ்ட் இயர் என்ன ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணிட்டு இருந்தோமோ அதையும் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணும்போது இங்கே தான் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுச்சுவேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் நம்ம பார்த்தா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஆஸ் எ ஃப்ரெஷராகவும் சரி, நம்ம இந்த டொமைன்லேருந்து வேற ஒரு டொமைனுக்கு சேஞ்ச் பண்ணும்போதும் சரி, ஈஸியாக வந்து நம்மளால் ஐடியில் ஜாப் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் ஆஸ் எ ஃப்ரெஷராக ஜாப் எடுக்கிறாங்க, சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க, கோர்ஸ் முடிச்சிட்டாங்க, அப்படி இருந்தும் ஜாப் கிடைக்கல அப்படின்னா அவங்க நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வித்தின் அவங்க டார்கெட் பண்ணுற டைம் ஃப்ரேமில், அதாவது வித்தின் 3 months ஒரு 2 months ஈஸியாக வந்து ஜாப் எடுக்கலாம். ஆல்ரெடி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இப்போ ஆகஸ்ட்டில் மிடில் இருக்கும். ஸோ இந்த 3 monthமே இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கான பீரியட். இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இருப்பாங்க, ஆஃப் கேம்பஸில் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு ஜாவா டெவலப்பருக்கு இவங்க வந்து ரோல் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்க ஒரு ஜாவா கற்றுக்கிட்டாங்க, பட் சர்டிஃபிகேஷனும் வாங்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் இவங்களால ஜாப் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கிட்ட வந்து ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. ஸோ பேரலி இவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸு இல்லை வந்து ஒரு சில சுச்சுவேஷன் கொடுத்து அவங்க வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டேக்கிள் பண்ண அவங்களால வந்து ஈஸியாக முடியும். அதாவது ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ், அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணும்போது ஈஸியாக வந்து அவங்களோட ரெஸ்யூமே வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ ஈஸியாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவங்க என்ன பண்ணணும், கோர்ஸ் பண்ணும்போது அவங்களோட சிலபஸ் அவங்க முடிச்சிருந்தாலும் முடிக்கலனாலும் இவங்க ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, இப்போ ஆஸ் அ ஃப்ரெஷராக எந்தெந்த டாபிக்ஸில் வந்து இன்டர்வியூ கேட்குறாங்க, எது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, இது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் எந்த மாதிரி கொஸ்டின்ஸு, ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் எந்த மாதிரி கொஸ்டின்ஸு. ஸோ அன்னெசரி டாபிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் எந்த நெசசரி டாபிக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக வந்து அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக வந்து அவங்க கிராக் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ராஜெக்ட்ஸ். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நாட் ஓன்லி லைக் ஃபைனல் இயரில் நம்ம எந்த அளவுக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு தெரியல, பட் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஜாபுக்கு ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம செலக்ட் ஆனாலுமே சர்வை பண்ண முடியும். ஸோ அவங்க ஒரு மினிமம் ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு கிரெட் ஆப்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸ், இல்லை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், நிறைய வெப்சைட்ஸு, சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸ்க்கு வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணால் ஈஸியாக வந்து ஒரு 10,000 க்ரௌடில் அவங்களோட ரெஸ்யூமே யூனிக்காக தெரியும். ஸோ அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஹெச்ஆருக்கு இவங்க ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்க 10,000 கேண்டிடேட் வந்து அதே ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்களும் வந்து அதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம அவங்கள விட யூனிக்காக தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ இது ஒன்று ப்ராஜெக்ட்ஸ். இதே ரெஸ்யூமேல நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கிளிக்கபிள் லிங்காக நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த கேண்டிடேட்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த லிங்க்லேயே தெரிஞ்சிடும் நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு கமிட் பண்ணியிருக்கீங்க, ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி டெக் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஈஸியாக வந்து அந்த கேண்டிடேட்டை பற்றி ஹெச்ஆராலையும் சரி, ஒரு ரெக்ரூட்டராலையும் சரி ஈஸியாக வந்து உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக்கபிள் லிங்காக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள்.
அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இது எல்லாமே நீங்கள் பேரலி பண்ணிகிட்டே வரணும். ப்ளஸ் உங்களோட நெட்வொர்க் எந்த அளவுக்கு நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இன்டர்வியூ காலும் வரும். இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் வந்து நௌக்கரியில் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, உங்கள் நௌக்கரியில் உங்கள் ரெஸ்யூமே வந்து வியூ அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் வந்து உங்களை ரெஸ்யூமே வந்து வியூ பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், எந்த கம்பெனிஸோட ஹெச்ஆர் ஆர் ரெக்ரூட்டர் வந்து வியூ பண்ணியிருக்காங்களோ அந்த நேமை டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா லிங்க்டின்ல சர்ச் பண்ணால் ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும். அப்போது நீங்கள் டைரெக்டாக ஒன்-ஆன்-ஒன் கான்வர்சேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதாவது, நான் இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி வந்து ரோலுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பொலைட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்ததுமே உங்களோட தேவையை சொல்லக்கூடாது. ஒரு பொலைட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன மாதிரி பர்சனாலிட்டின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மாதிரி ரோலுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, வேக்கண்ட் இருக்கா இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ எதுக்குமே ரொம்ப ரூடாக கேட்டால் ஸோ ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆகிடும். ஸோ உங்கள் ரெஸ்யூமே வந்து கன்சிடரும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கான்வர்சேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு க்ரௌடில் நீங்கள் ஒரு யூனிக்காக தெரிவிங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரே ஒரு ஆப்பை நம்பி மட்டுமே நீங்கள் சர்ச் பண்ணாமல் இந்த மாதிரி லிங்க்டின்லையும் டைரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுனால அட் அ டைமில் அவங்களோட ப்ராஜெக்டில் வேக்கண்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று. உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸும் தெரியல, எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஐடியில் ஒர்க் பண்ணலன்னா நீங்கள் எவ்ரிடே வந்து ஒரு 10 people கிட்ட வந்து உங்களோட கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அது வந்து அன்னோன் பர்சனாக இருக்கலாம், பட் ஜென்யூனாக இருக்கணும். ஒரு டேலண்ட் அக்வசிஷன் டீமில் இருக்கணும், ஒரு ஹெச்ஆர் டீமில் இருக்கணும், அந்த கம்பெனிஸோட ரெக்ரூட்டராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பர்சனை உங்களோட நெட்வொர்க்கில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களை மாதிரி யாரெல்லாம் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி பீப்புளை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சீனியர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஜூனியர்ஸ் யாராக வேணா இருக்கலாம். அந்த மாதிரி பீப்புளை கூட நெட்வொர்க் ஆட் பண்ணும்போது அவங்க ஒரு இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணும்போது ஸோ வாங்க ப்ரோ, ஸோ நானும் இந்த கம்பெனியில் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் 2 பேர் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் சான்சஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெட்வொர்க் பில்ட் பண்ணால் மட்டும்தான் எந்த இடத்துல வேக்கண்ட் இருக்குது, எந்த இடத்துல வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 2022ல் 2021லலாம் கோவிட் ஸ்டார்ட் வந்து அந்த டைம்லேயும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. எல்லாமே வந்து ஒரு ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் வந்து இன்டர்வியூ நடந்துட்டு இருந்தது. ஸோ ஃப்ரெஷராக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கட்டும், ஸோ ஈஸியாக வந்து ஒரு 4 ரவுண்ட்ஸ் இருந்தாலுமே 3 ரவுண்ட்ஸ் வச்சு ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் எடுத்துட்டாங்க. நானுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கம்பெனி வந்து IBM, நெக்ஸ்ட் ஒன் வந்து NTT. ஸோ நான் NTTயில் ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு செகண்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஈஸியாக எனக்கு வந்து NTTயில் ஜாப் கிடச்சிச்சு. என்ன ரீசன்னா, அப்போ வந்து கொரோனா, ஐடியில் வந்து நிறைய பிஸ்னஸ் இருந்தது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது, அந்தளவுக்கு வந்து லே ஆஃப் ரெசெஷன் எதுவுமே இல்லை. நமக்கு சாதகமாக சுச்சுவேஷன் இருந்ததுனால எனக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாப் கிடச்சிச்சு. இதே நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜாபை விட்டுட்டு நான் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணாலுமே எனக்குமே வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும், எனக்குமே வந்து ட்ரபிள் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா டியூ டு லைக் லே ஆஃப் இருக்குது, லேக் ஆஃப் ஸ்கில், அதாவது ரெசெஷன், லே ஆஃப், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம்னால நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஜாப் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்மளோட ரெஸ்யூமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வந்து மேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மூணாவது வந்து நெட்வொர்க். எந்த அளவுக்கு வந்து நெட்வொர்க் பில்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்டர்வியூ கால்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, முன்னாடிலாம் வந்து ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது என்னென்னா மேனுவலாக ஒரு ஹெச்ஆர் இல்லை ஹெச்ஆர் கூட இருக்கிற பர்சன், இந்த மாதிரி தான் வந்து மேனுவலாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதை பேஸ் பண்ணினா, இப்போது ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்காரா, இல்லை அதுக்கான கீவேர்ட் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ATS, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், இந்த சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தான் மேனுவல் இல்லாமல் ஒரு மெஷினே வந்து ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரே வந்து நம்மளோட ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுது. ஸோ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த ரோலுக்கு எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து
ட்ரை பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் வந்து ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்கில்ஸ் சிங்கர்னு சொல்லிட்டு .com ஒரு வெப்சைட் இருக்குது. நான் வேணும்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ரோலுக்கான ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட உங்கள் ரெஸ்யூமேல வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெஸ்யூமே மேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ முன்னாடிலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஒரு மேனுவலாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் எல்லாமே இப்போ சாஃப்ட்வேர் ஆகிடுச்சு. எப்பவுமே எல்லாமே வந்து இப்போ ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். நம்ம ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. நம்ம என்ன தான் வந்து ஸ்கில்டு பர்சன் இருந்தாலும், நம்ம என்ன தான் வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தாலும், சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும், நம்மளோட ரெஸ்யூமே வந்து ஒழுங்காக இல்லைன்னா இட்ஸ் டோட்டலி வேஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஜாப் ரோலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட் ரெஸ்யூமேவாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து க்ளவுடும் தெரியும், ஜாவாவும் தெரியும் அப்படின்னா, இப்போ ஜாவா டெவலப்பருக்கு ஒரு ரெஸ்யூமே அண்ட் க்ளவுட் இன்ஜினியருக்கு ஒரு ரெஸ்யூமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமே வந்து 2 ரோலுமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு அதில் எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் க்ளவுட்லேயுமே இந்த ஜாவா டெவலப்பருக்கான ரெஸ்யூமே வந்து இதையே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இதில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஜாவா 8 அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இதே க்ளவுட்ல AWS இருந்தாலும் சரி, அசூரா இருந்தாலும் சரி, அட் லாஸ்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணும்போது அது வந்து ஒரு லாஸ்ட் டெக்னாலஜியாக தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. பட் அவங்க எடுக்க போகிற ரோல் என்னன்னா வந்து கிளவுட் இன்ஜினியர், ஸோ கிளவுட் ஆர்கிடெக்ட்ஸ் அந்த மாதிரி ரோலு. நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான ஸ்பெசிஃபிக் டூல்ஸ், அதுக்கு ரிலேட்டடான லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். உங்களோட இன்டர்வியூவும் ஈஸியாக வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2023ல் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாதிரி கெரியர் வீடியோஸு, இந்த பர்சனல் க்ரோத், டீனேஜர்ஸ் வந்து எப்படி வந்து earn பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஹிட் தி பெல் ஐகான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும், ஸோ ஐடியில் வந்து எந்த ரோலுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க, ஸோ எதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் திஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.